Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. அதிமுக தொடர்ச்சியா பலம் காட்டுற அரூர் சட்டப்பேரவை தொகுதி நிலவரம் என்ன, அங்கிருக்கும் மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னன்னு விரிவா பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அரூர் தனி சட்டப்பேரவை தொகுதி தர்மபுரி மாவட்டத்துல அரூர், மொரப்பூர், தீர்த்தமலை, கோட்டப்பட்டி, சித்தேரி, நரிப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கின தொகுதி. பிப்ரவரி 23 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அறிக்கையின்படி 1,21,453 ஆண் வாக்காளர்களோ, 1,22,264 பெண் வாக்காளர்களோ, 25 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 2,43,742 வாக்காளர்கள் இருக்காங்க. 2019 இடைத்தேர்தல் உட்பட தொகுதியில இதுவரைக்கும் நடந்த சட்டப்பேரவை தேர்தல்கள்ல அதிகபட்சமா அதிமுக 5 முறையோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 4 முறையோ, காங்கிரஸ், திமுக தலா 3 முறையும் ஜெயிச்சிருக்கு. இந்திய கம்யூனிஸ்ட் 1 முறை ஜெயிச்சிருக்கு. 1952 சட்டப்பேரவை தேர்தல்ல சுயேட்சை ஒருவரும் ஜெயிச்சாரு. தொகுதியில 2016 தேர்தல்ல இருந்து நடந்த 3 தேர்தல்ல தொடர்ச்சியா அதிமுக ஜெயிச்சிருக்கு. 2016 அதிமுக வேட்பாளரா ஜெயிச்ச முருகன் அதிமுக பிளவுபட்டப்ப டிடிவி தினகரன் அணிக்கு தாவினதுனால தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். அப்புறமா 2019 நடந்த இடைத்தேர்தலையும் அதிமுக ஜெயிச்சது. 2021 தேர்தலில் அதிமுக சிட்டிங் எம்எல்ஏவா இருந்த சம்பத்குமாரை களமிறக்கினாங்க. 99,061 வாக்குகளை வாங்கின சம்பத்குமார் மீண்டும் வெற்றியை வசமாக்கினாரு. அவருக்கு எதிராக திமுக கூட்டணியில களமிறங்கின மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் குமார் 68,699 வாக்குகளை வாங்கி தோற்றாரு. 30,362 வாக்குகள் வித்தியாசத்துல அதிமுக ஜெயிச்சிச்சு. அமமுக வேட்பாளரா களமிறங்கின முருகன் 14,327 வாக்குகளை வாங்கி டெபாசிட்டை தக்க வச்சார். இப்ப தேர்தல் பணிகள்ல அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்ட அரூர் தொகுதி மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்குன்னு கேட்கலாம். அறுபத்தஞ்சு ஆண்டுகள்ல இந்த சுதந்திரம் பெற்றது இன்ன வரைக்கும் ஒரு 100 பேர் வேலை செய்யக்கூடிய அளவு கூட எத்தனையோ எம்எல்ஏங்க வராங்க. ஆனா யாருமே சட்டமன்றத்தில் அதை முன்னெடுத்து எவ்வளவு அறிவிப்புகள் கொடுக்குறாங்க, அது தொடர்ந்து இங்க புறக்கணிக்கப்படுது. எங்க நோக்கம் என்னன்னா, அதாவது அரூருக்கு முக்கியத்துவம் கொடுத்து இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒகேனக்கல் உபரி நீரை நம்ம தருமபுரி மாவட்டம் முழுவதும் அனைத்து ஏரிகளுக்கும் கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல ஏற்பாடு இருக்குது. அது பயன்படுத்த முடியாம உபரி நீர் காலங்கள்ல வீணா கடல்ல தான் கலக்குது. அதை நிறைவேற்றினாக்க தருமபுரி மாவட்டம் 3 பாகமும் விளையக்கூடிய ஒரு மாவட்டமா இந்த மாவட்டம் அமையன்றது தான். கடந்த 80 ஆண்டு காலமாவே அரூரை தனி மாவட்டமா பிரிச்சு கொடுக்க சொல்லி தருமபுரில இருந்து இந்த மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. பல்வேறு கட்டத்துல பல்வேறு அமைப்புகள் அரசு துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. இன்று வரை அரூரை தனி மாவட்டமா அறிவிக்கல. கடந்த 10 ஆண்டுல 5-6 மாவட்டங்கள் புதிதாக உதயமாகி இருக்குது. அதை தொடர்ந்து அரூரும் புதிய மாவட்டமா உருவாகணும். 5 வகையான மூலிகை தீர்த்தங்கள் இருக்கு. அதுல குளிச்சா பாவங்கள் போகும், ஒரு நல்லது நடக்கும்ன்றது பல ஆண்டு காலமா இங்க நடந்துட்டு இருக்கு. அதை ஒரு சுற்றுலா தலமாக்குனா கிரிவல பாதை சுத்தி மலையை சுத்தி ஏற்படுத்தி கொடுத்தா இங்க அனைத்து வகையான மக்களும், தமிழ்நாட்டுல இருக்கவங்க, வெளிநாட்டுல இருக்கவங்க அனைத்து பேரும் வந்தா திருவண்ணாமலை மாதிரி கிரிவலம் போனா இங்க இன்னும் தீர்த்தமலை ஃபேமஸ் ஆகும்ன்றது இந்த பகுதி மக்களோட மிக நீண்ட கோரிக்கையா, மிக நீண்ட காலமா கோரிக்கையா இங்க இருக்கு. நீண்ட நாள் கோரிக்கையாக சென்னாக்கல் கால்வாய் திட்டம் என்பது அந்த பகுதி விவசாயிகள் ஒரு 1000 ஏக்கருக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த சென்னாக்கல் கால்வாய் திட்டம் நிதி ஒதுக்கி இப்ப நிறுத்தி வச்சிருக்காங்க. அது உடனடியாக நீங்க அமல்படுத்தணும். ஏன்னா மக்கள் வாழ்வாதாரம் என்பது விவசாயம் சார்ந்து, விவசாயம் முதுகெலும்புன்னு சொல்றோம். அப்ப விவசாயத்துக்காக முக்கியத்துவம் கொடுத்து அதை செய்யணும். இந்த அரூர் பகுதி ஒரு வறட்சியான ஏரியா. இங்க எந்த ஒரு தொழிற்சாலை இல்லாதனால இங்க உள்ள இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம வெளியூருக்கு செல்லுகிறார்கள். இங்க அரசாங்கம் ஒரு சிப்காட் வளாகம் இது மாதிரி ஒரு ஏற்படுத்தி கொடுத்தா நல்லா இருக்கும்.
தமிழா இது நமக்கான காலம்தான் உண்மை அறிய ஓரணியில் ஒன்றிணைவோம் மக்கள் எழுச்சிக்கு கலங்கரை விளக்கம் நாங்க ஒரு வாக்கும் வரலாறா மாறும் ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand.